பார்த்து கொண்டிருப்பது நியூ ஏதேன் டிவி. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 25ஆம் இறைவசனம். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு இந்த வசனமானது அநேக குழந்தைகளுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் ஏன் நம் அனைவர்களுக்காகவும் ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆலோசனை. ஏதாவது ஒரு கேள்விகள் ஏதாவது இருக்கா? உதார குணமுள்ள அந்த உதார குணமுள்ள எதுக்கு அப்படி சொல்றாங்க? உதார குணமுள்ள அப்படின்னா தாராள மனதுள்ள, தாராளமா மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். தன்னுடைய மனது, ஒவ்வொருத்தருடைய மனது எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருன்னா, வானங்கள் எப்படி விரிந்து காணப்படுகிறதோ அது போல நம் மனதானது குறுக்கமா இல்லாம எல்லோருக்கும் இசைவாக, எல்லோருக்கும் உதவி செய்கிற விதமாக நாம் மனது விசாலமாக விரிக்க சொல்றாரு. ஆமா, இப்போ நம்ம யாருக்கு நன்மை செய்வோம், இல்லை யாருக்கு ஏதோ ஒரு உதவி செய்யணும்னா முதல்ல நம்ம கூட பிறந்தவங்களை செய்வோம், உறவினர்கள் செய்வோம். ஆனால் யாருமே தெரியாத ஒரு நபருக்கு நாம் உதவி செய்ய மனது உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதனால தான் உதார குணம் இல்லை அப்படின்னா தாராள குணம் இல்லை, எதையும் எல்லோருக்கும் பகிர்ந்து கொள்ள ஒரு சந்தோஷம்னாலும் சரி. இயேசு கூட லாசரு உயிரோடு எழுப்பப்படும் போது அங்கே அவரும் தன் சகோதரனை இழந்தது போல கண்ணீர் விட்டார். அதுதான் தாராள குணம். அதாவது இந்த உலக பார்வையில ஒரு வசனத்தை சொல்றாரு. அதாவது நமக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி ஜூஸ். கேள்விப்பட்டிருக்கீங்க, மீடியாலெல்லாம் அடிக்கடி இதை ட்ரெண்டிங்காக பார்ப்பது உண்டு. அது மாதிரி தான் நமக்கு வந்தா வலி, மற்றவர்களுக்கு வந்தா நமக்கு என்ன அப்படின்னு இருப்பது. அவங்களுடைய குணமானது எப்படி இருக்குன்னா குறுகி போய் இருக்குது. நான் மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படி. ஆனா இங்கே ஆண்டவர் என்ன சொல்றாரு வாசிங்க. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். இந்த தண்ணீர் பாய்ச்சுகிற எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். இந்த ஆண்டவர் வெளிப்படுத்துகிற விஷயம் தண்ணீர். எல்லாருக்குமே இது ஒரு சந்தேகம் உண்டு, தண்ணீர் பாய்ச்சுகிறது. அதாவது சில பேர்களுக்கு கடவுளோட வார்த்தை நல்லபடியாக புரிந்து கொள்ளும் தன்மைகள் இருக்கும், சில பேருக்கு இந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் அதை வாசிப்பார்கள். ஆனால் ஆண்டவர் ஜீவனுள்ள வார்த்தையை நீங்க வாசித்துட்டு போங்க, எப்படி பார்க்காம ஒப்பிங்க, இங்க பார்க்காம மனப்பாடம் பண்ண சொல்லி ஆண்டவர் எங்கேயுமே சொல்ல. உன் இறுதிய பலகையில் எழுதி கொள். மனப்பாடம் பண்ணாலும் மனசுலதான் பதியும். அது அந்த பதியல் ஆண்டவர் கேட்கல. அவர் மீது அவருடைய வார்த்தை மீது ஒரு பற்றுதல் அதை அவருக்கு இசைவாக அவர் பிடித்த மாதிரி என்னோட வாழ்வு வாழ வேண்டும் என்று நினைப்பது தான் அது. ஸோ இங்க தண்ணீர் என்று சொல்லப்படுவது, இதை குறித்து நம்ம இன்னொரு வசனத்தை தியானிப்போம். அதில் இன்னும் தெளிவாக நமக்கு கற்றுத்தருகிறார். லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் வாசிங்க. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அதாவது என்ன, யாருக்கு கொடுக்க சொல்லியிருக்காரு? தன் உடன் பிறந்த சகோதரருக்கு இல்ல அம்மாவுக்கு கொடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை, பொதுவா கொடுங்கள் அப்படின்னு. கொடுங்கள்னா எல்லாருக்கும் தான் அது சார்ந்தது. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையினால் அளக்கிறீர்களோ அந்த அளவையினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். ஆமென்.
கர்த்தருக்கு மகிமை என்பதாக எப்பேற்பட்ட ஒரு ஒரு உவமையில வந்து சொல்லியிருக்கிறார். ஸோ கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ என்ன வந்து ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருன்னா, நீங்கள் கொடுங்கள் அப்போது உங்களுக்கு தேவையானதை இரட்டிப்பான நன்மைகளாக நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்றார். ஸோ என்னோட வாழ்க்கையில கூட அது அனுபவம் உண்டு. மற்றவர்களுக்கு தாராளமாக கொடுப்பதில் எனக்கு ரொம்ப ஆசை உண்டு, வாஞ்சியும் உண்டு. என்னோட வாழ்க்கையில் இந்த வசனம் வந்து ரொம்ப செயல்பட்டுச்சு. அதே மாதிரி நீதியை தேடுங்கள், சத்தியத்தை தேடுங்கள், அப்போது எல்லாம் கூட கொடுக்கப்படும்னு ஒரு வசனம். இது நீதி, மற்றவர்களுக்கு உதவி செய்வது தான் இந்த நீதி. நீதியை தேடுங்கள், சத்தியத்தை தேடுங்கள். சத்தியத்தில் இப்போ இந்த சத்தியம் வந்து நம்ம படிக்கிறோம். இதை நல்லா புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு உதவும் காரங்களாக நம்ம மாற வேண்டும். அதாவது நம்மக்கிட்ட சும்மா 10,000 20,000 கொடுக்கணும்னு அதை சொல்லலை. நம்மளால் அவங்களுக்கு என்ன உதவிகளோ அதை செய்யணும். ஏன்னா அன்றைக்கு ஏழை விதவை காணிக்கை பெட்டியில் 2 நாணயம் தான் பண்ணணும். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார், நீ உன்னுடைய காணிக்கை செலுத்தினதை நான் கண்டேன், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போது இந்த வசனத்து மூலியமாக நாம் இன்றைக்கு என்ன பாடத்தை கற்றுக்கொண்டோம்? தாராள குணம் உள்ளவர்களுக்கு ஆன்மா செழிக்கும். நம்ம ஆன்மா சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கு யாருக்காவது ஒரு நபருக்கு நம்ம நன்மை செஞ்சோம்னா அவங்களுடைய சிரிப்பில், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பாயின்னு ஒரு பழமொழி இருக்குது. அப்போ ஏழைகளை சிரிக்க வைக்கிறது தான் கடவுளையே சந்தோஷப்பட வைக்கும். அதனால் இது ஒரு அருமையான ஒரு வசனமாக இருக்கிறது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இப்பேற்பட்ட ஒரு புரிதல் வந்து நம் ஜீவனுள் வார்த்தையிலே, ஆண்டவருடைய வார்த்தையிலே அதிகமாக நமக்கு இருக்கிறது. இதையெல்லாம் நாம் தியானிக்கும் பொழுது நம் வாழ்வையும் கூட யாருக்காவது ஒருத்தருக்கு உதவி செய்யலாமா? எப்படி யாருக்காவது ஒருத்தருக்கு உதவி செய்தால் நம் பரலோகத்தாக சந்தோஷம் அடைவாரே என்று நாம் நம்மளுக்குள்ள ஒரு தூண்டுதல் ஏற்படும். ஆண்டவருடைய சக்தி நம்மை தூண்டும் உதவி செய்ய சொல்லி. அதனால் உதவி செய்கிறதுன்னு நம்ம ஏதாவது ஒரு உதவி செஞ்சுட்டு அதில் ஆபத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. அதுவும் ஆண்டவர் செய்கிறார். உங்கள் ஞானத்தை தகுந்த முறையில் பயன்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் நாம் ஏதாவது உதவி செய்ய போய் வேறு ஏதாவது பிரச்சனைகள் வரவும் வாய்ப்பு உண்டு. ஏன்னா இந்த உலகம் பொல்லாதவனுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது என்று 1 யோவான் 5:5 சொல்லுது. அப்போது நம்ம நன்மையை செய்யும்போது கூட, ஏன்னா நானும் நிறைய அனுபவப்பட்டு நன்மைகளை செய்து நிறைய ஏமாற்றம் அடைவேன், நிறையா போச்சு, அதாவது உதவி செய்யணுன்றது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இப்போது ஆண்டவர் நல்ல ஞானத்தை எனக்கு கொடுத்துருக்கிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை ஆண்டவர் அருள அவர் காத்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட தாராள குணத்தை நான் வளர்த்துக்கொள்ள ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல உதார குணமுள்ளவன் பாக்கியவானவன், ஆன்மா செழிக்கும் என்று சொல்லியிருக்கிறீரே, நன்றி தகவல். அப்பா, எங்கள் அன்பு சகோதர சகோதரிக்கு அவனை ஜெபிக்கணும் கர்த்தாவே. அவர்களுக்கும் இந்த மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மையும் தாராள மனதையும் மன்னிக்கும் மனதை அனைவருக்கும் நீர் கொடுக்குமா நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே, துதிக்கிறோம்ப்பா. அப்போ எத்தனையோ ஏழை எளிய மக்களை நாங்கள் பார்க்கிறோம். அவர்களுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை செய்ய நீர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்தரும் நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே. எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக இந்த நாள் முழுவதும் அவர்களோடு இருந்து வெற்றி பெற செய்து கர்த்தாவே, ஸ்தோத்திர கர்த்தாவே, துதிக்கிறோம். இயேசு மூலமா ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல தருவீங்க. ஆமாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூ ஏதேன் டிவி.